கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நான் எது செஞ்சாலும் ஆப்போசிட்டாகவே போகுது பிரதர், ஒரு நன்மையாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. நீங்கள் எதை குறித்தும் பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். நீங்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு நல்ல வார்த்தை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெனிசிஸ் 32 சாப்டர் verse 9. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உனக்கு நன்மை செய்வேன். இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு இதுவரை ஒரு வெற்றி இல்லையோ அப்பா சொல்கிறாங்க, இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. உங்கள் சரீர பலவீனத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்கள் கடன் பிரச்சனை ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு கவலை இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போட வல்லமை உண்டு. உங்கள் பிஸ்னஸை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ண அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எல்லாவற்றையும் சந்திக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா சொல்கிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். எந்தெந்த காரியத்துலலாம் இத்தனை ஆண்டுகளாக நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு நன்மையே இல்லை பிரதர் அப்படி சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சிலர் நினைக்கிறீங்க, நான் என் வாழ்க்கையில் நினச்சது ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்குது, இத்தனை வயசாகி போச்சு, இது வரைக்கும் நான் நினச்சதே நடக்கலைன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறீங்களா? இனிமேல் அப்பா உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். இங்கே நம்ம யாக்கோபை பார்க்குறோம். 11ஆம் வசனத்தில் பாருங்கள், verse 11ல், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். ஒரு பக்கம் மாமனார் துரத்தி கொண்டு வராரு, இன்னொரு பக்கம் ஏசா எதிர்கொண்டு நிற்கிறார். இங்கே ஏசாவை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க, அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். இங்கே யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயந்து கொண்டு இருக்கிறார். கூட பிறந்த சகோதரனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் மாமனாருக்கு பயந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையே அங்கே பயமும் திகிலுமான அந்த நேரத்தில் தான் அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். உங்களுக்கு எப்பக்கத்தில் நெருக்கம் இருக்கும், இந்த பக்கமும் நெருக்கம், அந்த பக்கமும் நெருக்கம், ஃப்ரண்ட்லேயும் போக முடியல, பேக்லேயும் போக முடியல, எனக்கு ஒரே நெருக்கமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. அப்பா உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, நான் நன்மை செய்வேன். அதனால தான் அப்பா அருமையான வார்த்தை சங்கீதம் 27:10 சொல்லுவாங்க, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்கே மாமனார், அப்பா ஸ்தானத்தில் உள்ள மாமனார் துரத்தி கொண்டு வருகிறார். இங்கே கூட பிறந்த சகோதரன் துரத்திட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் ஊருக்கு அமுச்சு விட்டாங்க, மாமனார் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அவன் போய் சேர்ந்தானா சேரலையான்னு கூட அப்பா அம்மாவுக்கு கவலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இருந்தது யார்? அப்பா தான் கூட இருந்தாங்க. நீங்களும் அப்படி ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை நேர்த்தியாக நடத்துகிற தேவை, யார் கைவிட்டாலும் சரி நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க. இங்கே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஜெபம் பண்ணுறாரு. 11ஆம் வருஷத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கார். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது அப்பா அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் அப்பா கிட்ட என்ன பண்ணணும்? எல்லா காரியத்திலும் தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறத அப்பா கிட்ட சொல்லணும், ஜெபம் பண்ணணும். அப்பா கிட்ட நீங்கள் சொல்லும்போது தான் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அப்பா என்ன பண்றாங்க? ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜெனிசிஸ் 31 சாப்டர் verse 3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்பா ஆல்ரெடி வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கு தத்துவத்தை அவன் மறந்துட்டான். இன்றைக்கும் அப்பா உங்களுக்கும் அதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி அப்பா வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு பயம் இருக்குது, திகில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயம் நடக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அங்கே மாமனார் கொலை பண்ணுறதுக்கு தான் வந்துறாரு, பிடிக்கிறதுக்கு தான் வந்தார். அப்பா நைட்டு சொப்பனத்தில் போய் பேசினாங்க, என் மகன்கிட்ட நன்மையை பற்றி தான் பேசணும், தீமையை எதுவும் பேசக்கூடாது. அதே போல் யாக்கோ
யாக்கோபு மனசுலையும் அப்பா பேசுனாங்க. நீங்க நினைச்சு பயந்து திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அப்பா அங்க யார்கிட்ட என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருந்தாங்க. அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்பா சொல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ போகிற இடம்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று அப்பா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் மறந்ததுனால்தான் அவருக்கு அந்த பயம் திகில் வந்தது. இன்னைக்கும் அப்பா உங்களுக்கு மீண்டும் சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நடக்கும். அதை யாராலையும் ஒருபோதும் தடை செய்ய முடியாது. முன்னாடி வசனம் பாருங்க, வெர்ஸ் 12 பாருங்க, 12ஆம் வசனத்துல, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான், இதோ ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். தேவதூதர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த ஏணில லேடர்ல ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஏணியை போட்டா தூதர்கள் எங்க இருப்பாங்க, பரலோகத்துல இருப்பாங்க. அப்ப மேல இருந்து கீழே தானே இறங்குவீங்க. வசனம் பாருங்க, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அப்பா கொடுத்துட்டாங்கன்னா உங்களை சுத்திலும் தூதர்களை அப்பா பாதுகாப்புக்கு வச்சிருக்காங்க. அப்பாவும் கூட பாதுகாப்புக்கு தான் இருக்கிறாங்க. இது அவருக்கு தெரியல, யாக்கோபுக்கு தெரியல. ஆல்ரெடி யாக்கோபை சரவுண்ட் பண்ணி தூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே ஏணி வச்சோன்னு முதல்ல பாருங்க, கீழே இருக்க தூதர்கள் தான் ஏறுறாங்க, ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அதான் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்பா தௌசண்ட்ஸ் கணக்கில் ஏஞ்சல் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சங்கீதம் 91 அப்பா சொல்லுவாங்க, உன் பாதம் கல்லில் இராதபடி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உங்களை சுற்றிலும் தூதர்கள் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியல. இந்த அப்பா அதை தான் இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வேன். அப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். என்னாகமம் 23:19 பார்த்தீங்கன்னாலும், நம்பர்ஸ் 23:19 பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் சொன்ன அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். யோசுவா 21:45 நீங்க பார்த்தீங்கன்னா, ஜோசுவா 21:45 அவர் சொன்ன நல்ல வார்த்தை ஒன்றிலும் தலையில் விழுந்து போவது இல்லை. அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா நடக்கும். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொன்ன அந்த நல்ல வார்த்தை நிச்சயமாய் நடக்கும். உங்களுக்கும் அதே போல் அப்பா என்ன நல்ல வார்த்தை சொன்னாங்களோ, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். பிலிப்பியன்ஸ் 4 chapter verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்பா மீண்டும் மீண்டும் சொல்ல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அப்பா கிட்ட சொல்லிடுங்க, ஜபத்துல சொல்லிடுங்க. மிச்சத்தை ஈ வில் டேக் கேர், அப்பா டேக் கேர் எடுத்துருவாங்க. அது இனிமேல் அப்பாவுடைய பொறுப்பு, உங்க பொறுப்பு கிடையாது. நீங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது அப்பாவுடைய பொறுப்பு. அதனால அதே மாதிரி தான் ஜபத்து எல்லாவற்றையும் அப்பா கிட்ட சொல்லிட்டு வெளியே வருவோம் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன்னா அப்பா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, நீங்க டேக் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்துல வரும். அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்துல தேவ சமாதானம் வரும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களையும் எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கும் புதிதா அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதுவரை ஏசப்பா ஏத்துக்கலன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க, உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. பூமிக்குரிய தேவைகளையும் சந்திப்பாங்க, நித்திய ஜீவனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பொழுது கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. அவனுடைய வியாதி எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. டாக்டரால கூடாதுதான், மனுஷனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி டாக்டர்கள் கைவிட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, அப்பாவோட ஜீவன் இறங்குகிறதற்காக, இந்த நொடியே இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. மறித்தே போயிருந்தாலும் உடைய வல்லமை இறங்கி இப்பொழுது தெய்வீக சுகத்தை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அந்த ஹார்ட் பீட் திரும்பி வருகிறதுக்காக சோத்திரம். அந்த லிவர் மீண்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நன்றி. கிட்னி மீண்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நன்றி. பிரெயின் செத்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பிரெயின் திருப்பி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நன்றி. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர். அதே போல கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. பிஸ்னஸ் பார்க்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, பிஸ்னஸ் நீர் ஃப்ளரிஷ் பண்ணுகிறது. அவங்களுக்கு முன்ன இருந்ததை பார்க்கணும், இப்பொழுது 1000 நீர் பழகி பெருக பண்ணுகிறதுக்காக, வீடு இல்லாதவர்கள் நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். திருமணமாகவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்றீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமாய்
திருமணம் நடக்கும் சீக்கிரத்துல. இந்த ஆண்டில அப்பா அற்புதத்தை நீங்க செய்யறதுக்காக நன்றி அப்பா. ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை இல்லாம பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிரெக்னெண்டா இருக்கவர்களுக்கும் நல்ல சேஃப் டெலிவரியை நீங்க கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆஸ்பத்திரியில ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி உங்க உறவினருக்காக, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி. அவங்க சரீரத்தில் இருக்க அந்த வீக்கங்கள் எல்லாம் இப்பொழுதே மறைகிறதற்காக நன்றி. மூச்சு விட முடியாம திணறி கொண்டு இருக்காங்க. இப்பொழுதே நார்மலாக பிரீத் பண்றதுக்கான அந்த கிருபையை கொடுக்கறதுக்கான தெய்வீக சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுதும் உடைய கரம் அவளோடு கொடுத்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி செய்து எஸ் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் காலையில 12 மணிக்கு அப்பாவுடைய வார்த்தை வரும், கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.